Hi all, welcome back to our session. ஸோ அக்டோபர் 12 என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளோட ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு ஓகேவா? ஸோ எந்த மாதிரியான செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கலாம், செக்ஷனல் வைஸ் எப்படி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நம்ம இன்னொரு பர்டிகுலர் வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே 12th October 2025 எழுதியிருப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ப்ரிலிம்ஸ்லேயே போயிடுச்சு சரிங்களா. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்க்ரீனிங் ப்ராசஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எனக்கு ப்ரிலிம்ஸ்லேயே நிறைய என்ன பண்ணிட்டாங்க, கழிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த டைம் வேக்கன்சியும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 6000+ வரைக்கும் என்ன பண்ணியாச்சு, இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சியும் எனக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேரை கழிச்சு விட்டுட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸ் எல்லா செக்ஷனுமே எப்படி இருந்துச்சு, மரண கொடூரமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீசனிங் எல்லாமே அந்த பசிலில் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த பசில் தெரியாத பட்சத்தில் என்டையர் கொஸ்டின்ஸையுமே என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்குறாங்க. ஸோ ரீசனிங் வந்து பசில் சூஸ் பண்ணுறதுலையும் எனக்கு இருக்குது ஓகேவா. ஸோ ரொம்ப மோசமான ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது எனக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான், சாரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் சரிங்களா. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செக்ஷன். அதாவது இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸா, இதெல்லாமே நியூஸில் நடந்துச்சா, இதெல்லாம் நியூஸில் படித்தோமா அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கக்கூடிய ஒரு லெவலில் எது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் எனக்கு வந்து இருந்திருக்கு சரிங்களா. பயங்கர மோசமாக இருந்துச்சு. இன்னொரு மோசமான ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் சரிங்களா. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் அந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ ஈவன் தான் எனக்கு எஸ்ஏ ஈஸியாக இருந்தாலும் கூட இந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் எனக்கு பயங்கர டைம் கன்சூமிங்காக இருந்துச்சு, அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாமே ஓவராலாக பார்த்தா நெகட்டிவ்ஸ் தான். மேக்ஸ் குவான்ஸையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஈஸியாக எதுவுமே இல்லை. இங்கிலீஷுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆர்சி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஃபரன்ஸ் பேஸ்டாக எனக்கு கொடுத்துருந்தாங்க, எதுவுமே டைரெக்டாக எனக்கு ஃபீல் ஆகலை அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கமெண்ட் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பாசிட்டிவ் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எனக்கு ப்ரிலிம்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. வேக்கன்சிஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சி அதிகமாக இருக்குது, ஓகே ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, அதிகமாக இருக்குது. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தா எல்லாமே நமக்கு நெகட்டிவ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதத்துலேருந்து கேட்டாங்க, எங்கேருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாங்க, ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு செக்ஷனல் கட் ஆஃப் 3 மார்க் வைக்கிறதே ஜாஸ்தி. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை கேட்டு வச்சுருக்காங்க. ரீசனிங் கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. குவான்ஸ் டிஏ எல்லாம் எப்படி இருந்துச்சு, எனக்கு பயங்கர டஃப்பாக தான் இருந்துச்சு. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் தான் எனக்கு 25 மார்க்கில் ஒரு 20 மார்க்காவது ஒரு சிலருக்கு எடுத்து கொடுக்கும். பட் அதுலேயுமே காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணிட்டான், டஃப்பாக வச்சாச்சு. அடுத்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் ஆர்சி வந்து இன்ஃபரன்ஸ் பேஸ்டாக இருந்துச்சு. சரி ஓகே, ஓவராலாக எந்த செக்ஷன் தான் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கிலீஷ் மட்டும்தான் ஓகே செக்ஷனாக இருந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கிலீஷ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் வெல் கம்பேரிட்டிவ்லி வித் அதர் செக்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ பாருங்கள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸை வந்து என்ன சொல்கிறாங்க, மாடரேட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. டிஐ அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் நத்திங் பட் மேக்ஸ் எப்படி இருக்குது, மாடரேட்டாக தான் இருக்குது. மாடரேட் டு டஃப்னு கூட வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு. அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் சிலபஸ் மட்டும்தான், இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும்தான் எனக்கு ஈஸி டு மாடரேட் லெவலில் எனக்கு இருந்திருக்கு. மித்த எல்லாமே எனக்கு மாடரேட் டு டஃப்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இஸ் ஆப்வியஸ்லி டஃப் தான், வித்தவுட் எனி டவுட் போட்டுடலாம். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு இந்த டைம் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் கொஞ்சம் லிட்டில் டஃபர் அப்படின்னே சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். அண்ட் இப்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம
கட் ஆஃப் சொல்லுவோமா? இப்போ லாஸ்ட் இயர் 23, 24 அந்த ட்ரெண்டை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் எப்படி இருக்குது? எனக்கு 66.5 இருந்திருக்கு. அதே மாதிரி அப்ராக்சிமேட்லி 63 வரைக்கும்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃபை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு கீழேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் திஸ் டைம் டெஃபினெட்லி த எக்ஸாம் இஸ் டிஃபிகல்ட் டு ஸ்லைட்லி டஃபர் லெவல் தான். ஸோ எந்த அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 70 வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு டவுட்டு தான். பட் அப் டு 69 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப் டு 69, 68 கூட வர்றதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்குது திஸ் இயர் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரி என்ன செய்யலாம்? கட் ஆஃப் வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் சேஃபர் சைடு அப்படிங்கிறப்போ இஃப் யூ அட்டெம்ப்டட் அட்லீஸ்ட் 62 or 63 marks along with, I'm not speaking about the number of questions, I'm just saying the mark, because some question carries 1 mark, some question carries 2 marks இல்லையா? So if your attempted mark is about around 63 plus தனியாக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் எனக்கு ஒரு 15 வருது, 10 வருதுன்னா கூட என்ன செஞ்சிடலாம், அந்த இடத்துல கூட்டிடலாம். ஓவராலாக ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே ஒரு 10+. ஃபார் ஷுர் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் 10+ கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் இந்த இடத்துல பாருங்கள், ரீசனிங்கில் வந்து ஒரு 15 மார்க்கு, டிஐயில் வந்து ஒரு 15 மார்க்கு, இங்கிலீஷில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸு. சரிங்களா? ஏன்னா அது மாடரேட் லெவல் தான். ஸோ 20 கொஸ்டின்ஸ். இதில் எனக்கு 3 கொஸ்டினே ரொம்ப பெருசு தான். டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் ஒரு 10 to 15 இப்படி வச்சுக்கிட்டா கூட நமக்கு பாருங்கள் ஓரளவுக்கு என்ன செஞ்சிடலாம், மார்க்கை கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இதில் ஒரு 30, 40, 50 அண்ட் இதில் வந்து 65, 69 வரைக்கும் என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு நம்ம அரௌண்டாக கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் பேஸ்ட் ஆன் த உங்களோட அட்டெம்ப்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஹவு டிட் யூ ஃபீல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ ரீசனிங், டிஏ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஈஸி லெவல்லாம் சொல்லிட முடியாது. அது ஆல்வேஸ் மாடரேட் டு டிஃபிகல்ட் தான் அஸ் யூஷுவல். பட் இந்த டைம் லிட்டில் டஃப்பாக கொடுத்துருந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்திருக்கு. ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமாக வச்சு செஞ்ச மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இது வந்து சேஃபர் அட்டெம்ப்ட் அப்படின்னே சொல்லலாம். ரீசனிங்கில் ஒரு 15 மார்க்கு, சரிங்களா? டிஐயில் ஒரு 15 மார்க்கு, இங்கிலீஷில் அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்ஸு, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 3 மார்க்ஸ். ஓகேவா? 3 மார்க்ஸே பயங்கர ஜாஸ்தி. ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை தாண்டி கூட நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தோன்னா இந்த டைம் காம்ப்ரிஹென்ஷன் பயங்கரமாக சொதப்பி போனதுனால ஒரு சிலர்லாம் 21 வரைக்கும்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எடுத்துருக்குறாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே இதை வந்து ஓப்பனாக சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த டைம் பிகாஸ் ஆஃப் திஸ் காம்ப்ரிஹென்ஷன் செக்ஷன் வி கேன் ப்ரிடிக்ட் அப் டு மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நீங்கள் 15 வச்சுக்கிட்டா கூட எனக்கு என்ன வருது, ஒரு நல்ல ஸ்கோரே கட் ஆஃப் மீட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஹவ் வாஸ் யுவர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.